அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாயசம் தான் பார்க்க போகிறோம். இந்த பாயசம் என்ன பாயசம் அப்படின்னா அரிசி பாயசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாயசம் நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாயசங்க. இதில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நோன்பு காலத்தில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நோன்பு திறக்கும்போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம எம்மியான ஒரு ரெசிபி இது. இப்போ உங்களுக்கு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி, எந்த பச்சரிசினா நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சிட்ருக்கேன். 2-3 தடவை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரமாக நான் ஊற வச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே நமக்கு அரிசி தேவையில்லை. நீங்கள் பச்சரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட 10லேருந்து 15 முந்திரி ஊற வச்சுக்கோங்க. தனியாக முந்திரியும் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஊற வச்சுக்க மட்டும்தான் டைம் ஆகும். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிச்சில் ஒரு மிக்சர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரியை தண்ணியோடையே சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அந்த அரிசியை 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது 2வது ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன் இல்லையா, நல்லா மையாக அரைச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் கூட திரி நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அரிசிக்கே 1 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் எடுத்துக்கிறோம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக நமக்கு வரும். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பால் நல்லா சூடாகிட்டு வரணும், நல்லா பொங்கி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பொங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கி தான் வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். அடுப்பு இன்னும் ஃபுல்லாக தாங்க இருக்குது. அப்படியே சைடில் பறந்து இப்படி எடுத்து நல்லா கலந்துட்டுக்கோங்க பால்லையே. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த பால்லேருந்து கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன், இந்த கரண்டிலேருந்து 3 கரண்டி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லை, உங்கள்கிட்ட இல்லைனாலுமே தனியாக அந்த பாலை எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த குங்குமப்பூ சேர்த்து பாலை தனியாக வச்சுக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கலனாலுமே இதே மாதிரி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மிச்சம் இருக்க பாலில் நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போது நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருந்தோம்லே அந்த அரிசியை தனியெலாம் வடிகட்டு வந்துட்டேன். இந்த அரிசியை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது முதவே ஊறி இருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். நமக்கு பச்சரிசின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஊறிடுச்சு, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். நமக்கு ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் ஆகும் இந்த அரிசி வேகிறதுக்கு. அப்படியே சைடில் பிறகு அப்படியே எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டாலே போதும், கலந்து விட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இன்னொன்று அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். பொங்கி வராது மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சைடில் பிறகு அப்படியே எடுத்து இப்படி கலந்து விட்டே இருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டைமில் அரிசி கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துடும். கீழே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன், செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அரிசி நல்லாவே வெந்துருச்சு. போதும், இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். பார்த்திங்களா, நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு அரிசியும் எடுத்து இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு அரிசி. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போது நம்ம நம்ம அரைச்சி வச்சுருந்தோலே முந்திரியும் கொஞ்சம் அரிசியும் அதை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துடலாம். இது சேர்க்கும் போது பாயசம் நல்லா திக்காயிரும், நல்லா க்ரீமி ஆகும். இது சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திக்காயிட்டு வரும். நம்ம அரிசியும் அரிசி சேர்த்துருக்கோம், அப்போ நல்லாவே திக்காய் வரும். இந்த டைமில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சேர்க்க போகிறோம். அதை சேர்க்கும் போது நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். நமக்கு அதனால தான் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்தாலும் சரி சேர்க்கலனாலும் சரி இந்த மாதிரி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாலை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள்,
நம்ம எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்க்குறோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு சர்க்கரையே போதுமானது தான். நம்ம 1/4 கப் அளவுக்கு தான் நம்ம வந்து அரிசி எடுத்துருக்கோம். அதனால் இந்த அளவுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா உங்களால் சாப்பிடவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு சைடில் பறதை அப்படியே எடுத்து கலந்து விடுங்க பாலில். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து தண்ணியான மாதிரி தான் இருக்கும். இப்போ இது இல்லாமல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஒரு நட்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லா நட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நட்ஸ் சேர்க்குறதும் சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம் தான். நம்ம ஃபஸ்ட்டே முந்திரியாக சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நட்ஸ் சேர்க்கணுன்றது வந்து அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது சர்க்கரை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. நமக்கு வந்து பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான க்ரீமியான அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாத நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த வேலையை சந்திக்கலாம்.